வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் வீடியோ பற்றி தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம ட்ரம்ப் ஜி தான். ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரானோட எனக்கு உண்டான வாய்க்கா தகராறு முடிந்தது, இதோட பீஸ் டீல் சைன் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சொன்ன வாக்கில் அப்படியே போய் ஒரு குண்டை தூக்கி போட்டார். குண்டை போட்டதும் போட்டாரு. கரெக்டாக சதன் பார்ட் ஆஃப் ஈரான் பக்கத்தில் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. இப்போ திரும்பவும் அந்த பயம் வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து டிஸ்ரப்ட் ஆயிருமோ, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இதனால இன்ஃப்ளேட் ஆகி $98 பெர் பேரல் கிட்ட போயிருச்சு. ட்ரம்ப் சொன்ன வாக்கை கரெக்டாக தவறி குண்டை தூக்கி போட்ட காரணத்தினால் இன்னைக்கான நாளில் மார்க்கெட்டை போட்டு அடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், ஏன் எப்போல்லாம் ஈரான் அடி வாங்கிச்சுன்னா ஏன்டா மார்க்கெட் விழுகுது அப்படின்னா, ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்பறம் ஆட்டோ ஓடுங்கிற கதை தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கார்லேஷனுக்காண்டி சொல்கிறேன். ஜென்ரலாக இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸுங்கிற வழியாக தான் 60% ஆஃப் க்ரூட் ஆயிலோட 60 to 70% ஆஃப் க்ரூட் ஆயிலோட எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது. ஸோ மிடில் ஈஸ்ட் ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ப்ரிடாமினண்ட்டாக ஆல்மோஸ்ட் 80 to 90% வரைக்கும் க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போல்லாம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ நம்ம நிறைய டாலர்ஸ் வந்து வெளியே கொடுக்குற மாதிரி இருக்கும். டாலர்ஸ் நிறைய வெளியே போச்சுன்னா இந்தியா பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் மட்டுமே. ஸோ இன்னைக்கு நாளில் மார்க்கெட்டை போட்டு அடி நடிச்சதுல நிஃப்டி 50 118 பாயிண்ட் டவுனு, சென்செக்ஸ் 485 பாயிண்ட் டவுனு, பேங்க் நிஃப்டி 0.5% டவுனு, ருபி பொறுத்த வரைக்கும் 95.72 கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 97 போய் ரெக்கவர் பண்ணி தம் கட்டி பிடிச்சி வச்சிருக்காங்க. ருப்பியை கீழே விழாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து வெர்பலாக ஒரு இன்டர்வென்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் ருப்பி கீழே போகுதோ, அதாவது 95ங்கிற ருப்பீஸ் வந்து ஐ திங்க் தே வில் மெயின்டைன் நினைக்கிறேன். ஸோ இது இன்கேஸ் வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான நியூஸ் கொடுத்துருக்காங்க. அடிக்குவேட்டாக நம்மகிட்ட ஃபாரெக்ஸ் ரிசோர்ஸ் இருக்குது. இன்கேஸ் அதை தாண்டி எதாவது வந்தால் வி ஆர் வில்லிங் டு எக்ஸீட் அண்ட் தென் அக்செப்டபிள் லெவல்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை நோக்கி நிறைய பொருளாதாரம் எடுத்துட்டு வரணுங்கிற நம்பிக்கையில மட்டுமே 95ங்கிற ருப்பிய நம்பரை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆர்பிஐ ரொம்ப நாளா. பட் நிறைய அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் இப்படியே கண்ணாப்பண்ணான்னு போயிட்டு இருந்துச்சுன்னா 95 டிஃபெண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னதான் இந்த குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மார்க்கெட்டுக்கு சாதகமாக அமையவில்லை என்றாலும் ஓவரால் எடுத்து பார்த்ததுல இந்தியாவோட ஜிடிபி வந்து ஆன் ட்ராக்ல இருக்குங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 6.8 to 7.2% கிட்ட ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஆன் ட்ராக்காக 7% கிட்ட போயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2026 to ஃபினான்ஷியல் இயர் 2027. இதுக்கு பிகைண்டில் இருக்கிற ரீசன் என்னன்னா, கவர்மெண்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிலியண்டா டொமஸ்டிக் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கு. மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே க்ரோத் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் நாய்ஸ் மட்டும் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியா மார்க்கெட் ரொம்ப அபரிவிதமாக பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிற சுச்சுவேஷன்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க. வார் ஒன்ஸ் எண்டுக்கு வந்துருச்சுன்னா மார்க்கெட் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடும். ஓப்பன் ஏஐ வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டான் என்டர்பிரைஸ் ஏஐ டிப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ்க்கு அண்ணன் ஒரு ப்ராடக்ட்டை களம் இறக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற எல்லா ஐடி சர்வீசஸ் தான் இந்தியாவில் நிறைய அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இவங்க எல்லாரோட ரெவன்யூமே ட்ரெடிஷ்னல் ஐடி சர்வீஸை நம்பி மட்டுமே இருந்தது. ஓப்பன் ஏஐ இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ஐடி சர்வீஸில் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆந்த்ரபி. அதுக்கு மார்க்கெட்டை போட்டு அடித்தாங்க. இப்போ ஓப்பன் ஏஐயுமே அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுட்டான். ஸோ இது வந்து மிட் டேர்மில் ஒரு நல்ல ரிஸ்காக தான் பார்க்கப்படுது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோஸோட ரெவன்யூஸ் எப்படி போகுங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, எஸ்எல் டெக் இந்த மாதிரியான லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ரெசிலியண்டான கம்பெனி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏஐனால ப்ரெஷர் வந்தாலும் அதை எப்படி அடாப்ட் பண்ணி அதை விட்டு மீண்டு வரணுங்கிறத தே வில் ஃபிகர் இட் அவுட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கான அழகு. ஓஎன்ஜிசிக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராயல்ட்டி கட் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் ஆன் க்ரூடுங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, செஸ் ரிடக்ஷன். ஸோ க்ரூட் ஆயில் வாங்கி இந்த மாதிரியான கம்பெனி ப்ராசஸ் பண்ணுறதுல சில கன்செஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கான ப்ரெஷரை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இது கன்சியூமருக்கு எந்த அளவுக்கு ஈஸ் அவுட் ஆகும்னு தெரியல. பெட்ரோல் ப்ரைஸ் குறைச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். Q4 ரிசல்ட் சீசன் வந்து அண்டர்வேல இருக்குது. ஸோ ஐடி கம்பெனிஸு,
மெட்டல் அண்ட் இன்ஃப்ரா கம்பெனிஸ் எல்லாமே வந்து Q4 ரிசல்ட்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரிடாமினெண்ட்டாக ஸ்ட்ராங்கான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா டிஃபென்ஸ் PSU செக்மெண்ட்டில் உண்மைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்கிங் செக்டாரோட ரிசல்ட்ஸுமே ப்ராட்லி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் மந்த்தில் அமோகமான நாளாக இருக்க போது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐயோட ரேட் கட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து H2 ஃபினான்ஷியல் இயர் 2027 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரெடிட் க்ரோத் வந்து ஓவரால் பேங்கிங் செக்மெண்ட்டுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபென்சிவாக ப்ளே பண்ணிட்டு வருது. US FDAவோட அப்ரூவல்ஸ் வந்து பைப்லைனில் இருக்குது. சன்ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி எல்லாமே அக்யூமுலேஷன் ஜோனில் தான் இருக்குது. தாராளமாக இறங்கி கன்சிடர் பண்ணுங்கள். ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரில் இருக்குது. ருபி ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னா ஐடி செக்டாருக்கு இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஏஐ அடாப்ஷன் இன் ஐடி கம்பெனியை தான் நம்ம பார்க்கணும். ஏஐ வந்துருச்சு ஐடியை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற கதை கிடையாது. ஸோ ஏஐ அடாப்ஷன் இன் ஐடி கம்பெனி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஏஐ கிளவுட்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸை தாராளமாக இறங்கி கன்சிடர் பண்ணுங்க. மெட்டல் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சைக்கிளிக்கல் ஸ்விங்கில் தான் போயிட்டு இருக்கு. பட் சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்டு இது எல்லாத்தையும் பார்த்து இப்போதைக்கு அப்சைக்கிளில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஹிண்டல்கோ லுக்கிங் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது. இன்னைக்கான நாள்லையுமே நிஃப்டி மெட்டல் 0.77% பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஆட்டோ ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டான ஃபீல் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரெஷர்னால ப்ரிடாமினெண்ட்டாக EV, CNG இந்த மாதிரி மிக்ஸ்டான செக்மெண்ட்டில் நிறைய பீப்புள் வந்து போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக மாருதி CNG, டிவிஎஸ்ல EV செக்மெண்ட் வந்து ரொம்பவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரியல் எஸ்டேட் ஸ்டாக் எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது. இப்போதைக்கு அந்த பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம். DLF, மேக்ரோடெக், ப்ரெஸ்டீஜ் இது எல்லாமே கண்டினியூஸாக பீப்புள் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போகிறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓவர்வியூ மார்க்கெட்னு எடுத்த பொறுத்த வரைக்கும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணது மெட்டல், ஃபார்மா, PSU இன்ஃப்ரா, PSU பேங்க்கு. அண்டர் பெர்ஃபார்ம் இன்னைக்கு பண்ணது வந்து எனர்ஜி, ஐடி, ரியல் எஸ்டேட்டு, கன்சியூமர் டியூரபிள் செக்மெண்ட். ஸோ ஓவரால் இன்னைக்கான நாளில் டாப் மூவர்ஸ் பார்த்தது டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் கோக்கிங் கோலோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிருக்கு. பட் இப்போதைக்கு இதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா டாடா ஸ்டீலில் ஆல்ரெடி UK அண்ட் நெதர்லாண்ட்ஸில் ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் இருக்குது. ரெகுலேட்டரி ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் இருக்குது. உள்ளே போக வேண்டாம். ஹிண்டல்கோ அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து குளோபலாக கொஞ்சம் ஃபர்மாக க்ரோ ஆகிறதுனால ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதனால இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் US FDA கிளியரன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் அந்த ட்ரக்கை வந்து அவங்க விற்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. Q4ஓட கைடன்ஸுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்னைக்கான நாளில் 1.6% பாசிட்டிவ். சன்ஃபார்மா இன்னும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் தான் இருக்குது. தாராளமாக இறங்கி கன்சிடர் பண்ணுங்கள். ONGC அந்த ராயல்டி கட் அனௌன்ஸ் பண்ண உடனே 1.4% அப்பு. SBI பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான டெபாசிட் க்ரோத் இருக்குது. NBA இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் SBI பேங்க் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அட்ராக்டிவான ப்ரைஸில் வந்துச்சுன்னா இறங்கி கன்சிடர் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நாம் கொஞ்சம் காஷியஸாக அணுக வேண்டிய ஸ்டாக்கில் நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக அதுக்கு பிகைனில் இருக்கிற ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னா ஜியோவோட ஃபினான்ஷியல் சர்வீஸ் க்ரோத் எப்படி போகுதுன்னு தெரில. ஜியோ IPO வரப்போகுது. IPO வந்தால் கூட ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வந்து ஜியோவில் சேச்சுரேட் ஆகிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க நம்பர்ஸ் எல்லாம் அதை தான் இண்டிகேட் பண்ணுது. கண்டினியூஸாக அவங்களுக்கு காம்படிஷன் ஃப்ரம் ஏர்டெல் அண்ட் VIயோட நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகுங்கிறதும் தெரியல. ஸோ இப்போதைக்கு ரிலையன்ஸ் அதனால் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. ஜியோவோட IPO வந்ததுக்கப்புறம் ஜியோ வந்து கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆகும். ரீஸ்ட்ரக்சரிங் ஆகும்போது நம்ம இதை எப்படிங்கிற மாதிரி பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். FMCG பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் நெஸ்லே இந்தியாவுமே இப்போதைக்கு ரொம்ப ஹைலி ஓவர் ப்ரைஸ் ஸ்டாக்ல இருக்குது. உள்ளே இறங்க வேண்டாம். இதுக்கு முக்கியமான ரீசனாக நான் பார்க்குறது எல்லாமே ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து கண்டிப்பாக க்ரூட் ஆயில் இன்ஃப்ளேஷனில் தாராளமாக இன்ஃப்ளேட் ஆயிரும். அண்ட் இது இன்ஃப்ளேட் ஆனதுக்கப்புறம் இவங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அப்ரோச்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ரியாலிட்டி ஸ்டாக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். DLF, மேக்ரோடெக் இது எல்லாமே ஹை ப்ரெஷரில் இருக்குது. அண்ட் குறிப்பாக DLF பொறுத்த வரைக்கும் RBIயோட ரேட் கட் வந்து எப்போ நடக்குங்கிறத பார்த்து கொண்டு காத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கான காசு பொதுமக்களிடம் இல்லை. அண்ட் மேக்ரோடெக்குங்கிற ஒரு கம்பெனி, இது லார்ஜ் கேப் கம்பெனி, அவங்களோட UK ரியல் எஸ்டேட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது. எக்ஸிக்யூஷன் ரிஸ்க்குமே அந்த கம்பெனியில் இருக்குது. எனர்ஜி செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் IOC, BPCL இது எல்லாமே OMC கம்பெனி, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி. க்ரூட் ஆயில் வந்து திரும்பியுமே முன்ன பின்ன ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரியான ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு
ஐஓசி, பிபிசிஎல், எஸ்பிசிஎல் இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல ப்ரைஸில் கன்சிடர் பண்ணி கம்ஃபர்டபுளான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்கன்னா மட்டும் உள்ள இருங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு பண்ண வேண்டாம் ஃப்ளக்சுவேஷனில். ஸோ டெக் மஹேந்திரா, விப்ரோ இன்னைக்கான நாளில் ரொம்ப ப்ரெஷரில் இருந்துச்சு. பட் இது விளைவில் கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் ஏ போட்ட அனௌன்ஸ்மெண்ட்டில் மறுபடியும் ஐடி ஸ்டாக் இறங்கும். ஒவ்வொரு டிப்பையுமே ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்சிடர் பண்ணி களத்தில் இறங்கி விடுங்கள். கமோடிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு வந்து இன்னைக்கான நாளில் எலிவேட் ஆயிருக்கு. 16,000 rupees கிட்ட போயிடுச்சு. அண்ட் சில்வருமே ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அண்ட் ருப்பி வந்து இன்னைக்கான நாளில் கொஞ்சம் டாலருக்கு அகேன்ஸ்டாக வீக்கன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். நாளைக்கான போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு யாரும் குண்டு போடாமல் இருந்தால் மார்க்கெட் பாசிட்டிவாக போக வாய்ப்பு இருக்கு. ஈரான் பதிலுக்கு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. ஸ்டாக் வந்து நம்ம கொஞ்சம் வாட்சஸில் வைக்க வேண்டியது டாடா ஸ்டீலு, சன்ஃபார்மா அண்ட் ஐடி செக்டார். டாடா ஸ்டீல் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். அவங்களோட அந்த ரெகுலேட்டரி ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கன்னா வேல்யூ அன்லாக் ஆக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.